நிறைய பேர் வீட்டில் பீட்ரூட் அப்படின்னாலே அலறி அடிச்சு ஓடுறவங்க தான் அதிகம். நிறைய பேர் காய்கறி வாங்குறப்ப பீட்ரூட்டே வாங்க மாட்டாங்க, எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, பீரியட்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, அப்புறம் வந்து ரத்த குறைபாடு உள்ளவங்கலாம் நிறையா பீட்ரூட் வாரத்தில் ஒரு 2 தடவையாவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பீட்ரூட்டை ரொம்பவும் பெரிய துண்டா இல்லாமல் ரொம்பவும் சிறிய துண்டா இல்லாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்து துருவி வச்சுக்கணும். இதுக்கு தாளிப்பு கொடுக்குறதுக்கு ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கணும். நெய்யும் ஊற்றிக்கலாம், எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய், கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த துருவி வச்சுருக்க பீட்ரூட்டில் கொட்டிக்கணும். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா தயிர் வந்து நல்லா கெட்டியான தயிராக ஊற்றி கிண்டி விட்டுட்டிங்க அப்படின்னா பீட்ரூட் தயிர் பச்சடி ரெடி. இந்த வீட்டு ராசாவுக்கு பீட்ரூட்னாலே ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட கொடுப்பான், அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிடுவான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.